ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரீசனிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ல. அதில் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 3ல் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் P-ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தில் 6 உறுப்பினர்கள் இருக்காங்களாம், PQRSTU அப்படின்னு. அதில் டீங்கிறவர் ஒரு டீச்சர்னு சொல்லிட்டாங்க. சரியா? அவர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த டாக்டருக்கு 2 குழந்தைங்க, RU அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். சரியா? Q ஆக்சுவலாக ஒரு லாயர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, P-யை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, மணந்து கொள்கிறாரு. இந்த P அவங்களுக்கு ஒரு சன்னும் ஒரு மகனும் ஒரு பேரனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ P-க்கு ஒரு சன்னும் ஒரு பேரனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒரு இன்ஜினியர் பையன் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாணம் ஆன 2 பேர் இருக்காங்கல்ல, இதில் ஒருத்தவங்க மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பர்சன் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ என்ன சொல்லிட்டாங்க நமக்கு, இப்போ பாருங்கள், என்ன சொல்லிட்டாங்க, 2 பேர் அப்படின்னா இந்த டி என்ன சொல்லிட்டாங்க, டீச்சர்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு டாக்டர் கூட கல்யாணம் ஆகுது. இதில் யார் பாய் யார் கேர்ள் அப்படின்னா மென்ஷன் பண்ணல. T இருக்காங்க, டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 குழந்தை, RUன்னு 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, Q அப்படிங்கிறவர் லாயர். சரியா? Qங்கிறவர் லாயர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, P-யை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. P-யை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த P-க்கு ஒரு மகனும் ஒரு பேரனும் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஒரு மகன் ஒரு பேரன் சொல்லிட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்க, இந்த கல்யாணம் ஆன 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க யாருன்னு தான் கேட்குறாங்க. அப்போ கல்யாணம் ஆனவங்களில் இவங்க டீச்சர்னு சொல்லிட்டாங்க, இவங்க டாக்டர்னு சொல்லிட்டாங்க, இவங்க லாயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒர்க்குமே கொடுக்கல. அப்போ என்னவாக இருக்கும், P தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். சரியா? நமக்கு மிச்சம் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இன்ஜினியர் இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம குழப்பிக்க வேண்டாம். நமக்கு இந்த 2 பேரில் யார் ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் கேட்குறாங்க. அதை மட்டும் பார்த்து நமக்கு போட்டால் போதும். சரியா? அப்போ இதில் ஹவுஸ் ஒய்ஃப் யார், P. நமக்கு அப்போ P தான் ஆன்சர். ஓகேயா? If A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, Z is equal to 26, then LCM of HCF is not equal to. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, 3, சியோட வேல்யூ 3 அப்படின்னு இசட்டோட வேல்யூ 26 இந்த மாதிரி கொடுத்துட்டு, இந்த HCF இருக்குல்ல, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு தான் இதுக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்ம வரிசையாக ஆல்ஃபபெட் எழுதி அதுக்கு 1 2 3 நம்ம போடும்போது ABCDEF இந்த மாதிரி வந்துருச்சா. இதுக்கு இசட் வேல்யூ வரைக்கும் எழுதிக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ HCF, இந்த HCF வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஆப்ஷனில் போய் எது ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா? இப்போ ஹச்சோட வேல்யூ என்ன, 8, அதை எடுத்துக்கிறேன். சியோட வேல்யூ 3, எஃபோட வேல்யூ என்னென்னா 6. இது 3க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன்.
எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு 836 இதுக்கு ஃபஸ்ட்டு 3ல் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 812 வரும். திரும்பி 2 டேபிளில் போடுறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 4 1,1 வரும். இதுக்கு பண்ணோம் அப்படின்னா 3 2s 6 6 2s 6 4s 24 வருதா. அப்போ எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 24 வருது. இந்த 24 வந்துட்டு எது வந்துட்டு இந்த 24 வருதா, எது இந்த ஆப்ஷனில் எது வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இங்கே வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இ ப்ளஸ் எஸ் கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ என்ன 5, எஸ்ஸோட வேல்யூ என்ன 19. அப்போ வந்துட்டு 5 + 19 என்ன 24. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, எக்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹச். ஏவோட வேல்யூ என்ன நமக்கு 1, அப்புறம் சியோட வேல்யூ என்னது 3, ஹச்சோட வேல்யூ என்ன 8. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, வெறும் 12 தான் வருது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேயா. அடுத்து பார்த்தோன்னா ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹச். ஏயோட வேல்யூ என்ன 1, சியோட வேல்யூ என்ன 3, ஹச்சோட வேல்யூ 8. அப்போ பார்த்தோன்னா 8 3s 24. அப்போ இந்த ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆன்சர் நமக்கு சி தான். ஓகேயா. 2 3 5 9 x 33 y என்ற தொடரில் x + yயின் மதிப்பென்ன. இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு நடுவில் 2 நம்பரை விட்டுட்டு அந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் என்ன அப்படின்னு தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சீரீஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 3 5 9 x 33 y அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 2 நம்பர் விட்டுட்டாங்க. அந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்களேன், எல்லாத்துக்கூடையும் இப்போ 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது 4. அந்த 4 கூட 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 வருது. ஓகேயா. செகண்ட் டேர்ம் வந்துருச்சா. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 6 வருது. அந்த 6 கூட 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 5 வந்துடுது. தேர்ட் டேர்ம் வந்துருச்சா. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 10 வந்துருச்சு. 10 கூட 1 மைனஸ் பண்ணால் 9. ஃபோர்த்து டேர்ம் வந்துருச்சு. இதே மாதிரி ஃபோர்த்து டேர்ம் 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 18 வருது. 18 கூட 1 மைனஸ் பண்ணால் 17. இந்த டேர்ம் நமக்கு கொடுக்கல. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை 17 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா. அப்புறம் என்ன சொல்கிறோம், இந்த 17 கூட 2 மல்டிப்ளை பண்ணோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 34 வந்துருச்சு. எப்பயும் மாதிரி நம்ம 1 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33. இந்த டேர்ம் வந்துருச்சா. திரும்பி 33 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 66 வந்துருச்சு. அது கூட 1 மைனஸ் பண்ணால் 65. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 65 இருக்கும். இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் தான் என்ன நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 17 + 65 என்ன 82. அப்போ ஆன்சர் நமக்கு 82. Sundays = 2, Tuesdays = 3, Thursdays = 2 எனில் மண்டேவின் மதிப்பென்ன. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துட்டு மண்டேயோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வவல்ஸ் தான். இப்போ பார்த்தோன்னா வவல்ஸ் என்ன இருக்குது, AEIOUன்னு 5 வவல்ஸ் இருக்கா. இப்போ நீங்கள் சண்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சண்டேயில் வந்து UA அப்படின்னு சொல்லிட்டு 2 வவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சண்டேக்கு வேல்யூ 2ன்னு போட்டுட்டாங்க. இதே டியூஸ்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா UE அதுக்கப்புறம் A 3 வவல்ஸ் இருக்கா. அப்போ டியூஸ்டேவோட வேல்யூ வந்துட்டு 3ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதே தேர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு UA அப்படின்னு சொல்லிட்டு 2 வவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தேர்ஸ்டேக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதே இப்போ வந்து மண்டே தான் நமக்கு கேட்டிருக்காங்களா. மண்டேயை பொறுத்த வரைக்கும்
OA அப்படின்னு நமக்கு 2 வவல்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 2 தான் வந்துட்டு ஆன்சர். ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கேட் அப்படின்னு குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம்? எப்பயும் வந்துட்டு நம்ம ஃபாக்ஸு, கேட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம்? அல்ஃபபெட்டிக் நம்பர் எழுது, அதுக்கு வந்து எந்த நம்பர் வரும், அதில் என்ன சேஞ்சஸ்னு பார்ப்போம். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாக்ஸுக்கு வந்துட்டு கேட்டு மென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா? ஃபாக்ஸை கேட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எஃப்க்கு பதிலாக, அப்போ எஃப்ங்கிற லெட்டருக்கு பதிலாக சி வருது, ஓங்கு லெட்டருக்கு பதிலாக ஏ வருது, எக்ஸுங்கிற லெட்டருக்கு பதிலாக டி வருது. ஓகேயா? எடுத்துக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எதை வந்து குறிக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது? டி வருதா? அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்னா டி போட்டுக்கிறேன். அடுத்து ஈங்கிற லெட்டர் இங்கே இல்லை, ஸோ அதனால் அந்த ஈயவே நான் கீழேயும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஈக்கு பதிலாக இங்கே எதுவும் இல்லாதனால அந்த ஈயவே கீழே போட்டுக்கிறேன். அடுத்து ஆரும் வந்து இங்கே இல்லையா, ஸோ அந்த ஆருக்கு பதிலாக ஆரே போட்டுக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், ஓக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்களா? அப்போ ஓக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம்? ஏ போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன? திரும்பி எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டி கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக டி. அப்போ ஜெராக்ஸுக்கு பதிலாக என்ன வருது? TERAT. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நேராக வந்துட்டு நமக்கு வந்து அப்போ எஃப்க்கு பதிலாக சி, ஓக்கு பதிலாக ஏ, இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது வரல அப்படின்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக் நம்பர் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே என்ன குறிக்கிறாங்க? TERAT. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேயா? தேங்க்யூ.